ஹாய், நான் தான் வீராஸ் ஹெர்பல்லேருந்து கார்த்திகா. நம்ம இப்போ ஹெர்பல் காஜல் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோங்கிற ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு காட்டனில் நம்ம வந்து ஓமம், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் பவுடர் இந்த ரெண்டையுமே போட்டு அதை வந்து இந்த திரி மாதிரி இப்படி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு 3 இதுலையுமே இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம இந்த காஜல் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணலை, கெமிக்கல் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. நம்ம நேச்சுரலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி காஜல் மேக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதனால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. 100% இது ஆர்கானிக் தான். இப்போ நம்ம சுற்றி வச்சுருந்தோம்ல அந்த திரியில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிவிட்டு, சுத்தமான கவு கீ தான் நம்ம இதில் எடுக்கணும். எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு அகல் விளக்கில் அந்த 3 திரியுமே வந்து உள்ளுக்கு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வச்சுருக்கேன்ல அதை மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 விளக்குலையுமே வந்து இப்போ நான் கேஸ்டர் ஆயில் வந்து ஊற்றியிருக்கேன். கேஸ்டர் ஆயில் வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம் செய்கிறோம், நம்ம கண்ணில் நிறைய டஸ்ட் இருக்கும், எல்லாமே இது பண்ணோம்னா நம்ம கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம கண்ணை வந்து கூலிங்காகவும் வச்சுக்கிறோம். அதேமாதிரி அந்த கண்ணில் உள்ள அந்த டஸ்ட்டு உள்ளுக்க போனது எதையுமே வந்து நம்மளுக்கு எதுவுமே பாதிப்பு இல்லாத மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்துக்கிறோம். நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் நல்லா. இப்போது நம்ம 3 விளக்குலையுமே வந்து கேஸ்டர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோம். அந்த திரியில் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து நல்லா அப்ளை ஆகிருந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி அப்படின்னா, 3 விளக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம சைடில் வந்து 3 கிளாஸ் மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து ஒவ்வொரு பிளேட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிளேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவு கீயும் பொன்னாங்கண்ணி கீரையோட எக்ஸ்ட்ராக்கும் கலந்து நம்ம தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது எல்லாமே நல்லா ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பவுடர், அந்த சார்கோல் பவுடர்லேருந்து தான் நம்ம வந்து காஜலே இப்போ மேக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து நல்லா, இந்த காஜல் வந்து உங்களுக்கு ஸ்மெல் ப்ரூஃபாகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். இப்போ நான் வாட்டரில் வந்து நல்லா கழுவி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஸ்மெஜ் ஆகவே ஆகாது. அது மாதிரி வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், ஸ்மெஜ்ஜும் ஆகாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வேணுங்கிறவங்க எங்கிட்ட ஆர்டர் பின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.